Good morning viewers, welcome to Surya Max. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஐடென்டிட்டிஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல். நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தது எல்லாமே கொஞ்சம் ஈஸி லெவல், இதில் டிஃபிகல்ட் லெவல் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறேன், ஆட்னு கொடுத்துருக்குறேன். 2x into z minus x minus y and 2y into z minus y minus x அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொஸ்டினை எப்படி ஆட் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் ரெண்டையுமே ஓப்பன் பண்ணணும். ரெண்டு ப்ராக்கெட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறோம். ரெண்டுமே ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் எந்த ரிஸ்க்கும் இருக்க போகிறது கிடையாது. பாருங்கள், 2x into z இது ரெண்டையுமே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நடுவில் நீங்கள் அடிஷன் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகே, பாருங்கள். 2x into zனா 2x z minus 2 into x, 2x into x na 2x square, then minus 2x into y na 2xy, then இதை நீங்கள் ப்ராக்கெட் கூட யூஸ் பண்ணி போட்டுக்கலாம், யூஸ் பண்ணாமே போடலாம். ஏன்னா அடிஷன் தான் அப்படிங்கிறதுனால நம்ம டைரெக்டாகவே போட முடியும், ரைட்டுங்களா? அடுத்து பாருங்கள், 2y into z na 2yz minus 2y into y minus y அப்படின்னா 2y square. then பாருங்க, 2yயும் xம் மல்டிப்ளை பண்ணலாம், நமக்கு மைனஸ் சைன் வரப்போகுது. 2y into x 2xy அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரப்போகுது. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு அடிஷன் தான் அப்படிங்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அடிஷன் அப்படிங்கும்போது நமக்கு இந்த ப்ராக்கெட் வந்து பெருசாக நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நம்ம இந்த ப்ராக்கெட் எடுத்துரும், ரைட்டுங்களா? அடிஷனாக நம்ம ப்ராக்கெட்டை எடுத்துருவோம். சப்ட்ராக்ஷனாக இருந்தால் நமக்கு ப்ராக்கெட் வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடிஷன் அப்படிங்கிறதுனால பாருங்கள், நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம், இப்போ டைரெக்டாக வந்துருச்சு, ரைட்டா? இப்போ லைக் டேர்ம்ஸில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு 2xz இருக்குது, வேறு எங்கேயாவது 2xz இருக்கா பாருங்கள். 2xz எங்கேயுமே இல்லை பாருங்கள். 2xz வேறு எங்கேயுமே நமக்கு கடைசி வரைக்கும் இல்லை. அதனால் 2xz நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இது எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். லைக் டேர்ம்ஸில் எக்ஸ் ஸ்கொயர் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். இல்லை, அதனால் மைனஸ் 2x ஸ்கொயர் நமக்கு இருந்தால் தான் வரும், இல்லைன்னா நமக்கு வராது, சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், வேறு என்ன வரும்னு பாருங்கள். இங்கே 2xy இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 2xy இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 2xy இருக்குது. பாருங்கள், ரெண்டு மைனஸ் 2xy இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் பாருங்கள். மைனஸ் 2xy மைனஸ் 2xyனா மைனஸ் 4xy அப்படி வந்துடும், ரைட்டுங்களா? மைனஸ் 2xy மைனஸ் 2xy ரெண்டு ஆட் ஆனால் மைனஸ் 4xy. தென் ப்ளஸ் அடுத்து பாருங்கள், 2yz இருக்கான்னு பாருங்கள். நமக்கு இல்லை, வேறு எந்த டேர்மும் இல்லை, அதனால் 2yz அப்படியே கொடுத்துருங்க. அதுக்கடுத்து 2y ஸ்கொயரை நீங்கள் அப்படியே மைனஸ் 2y ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க. மைனஸ் 2y ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க. 2yz வந்துருச்சு. ஓகே, இவ்வளோ தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இதை நீங்கள் பாருங்கள். நான் அடுத்த கொஸ்டின் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த செகண்ட் கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்அப் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதாவது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஐடென்டிட்டிஸில் வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின் பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கு ஒரே ரிலேட்டடாக இருந்தது, ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ பார்க்குறது எல்லாமே இந்த டோட்டல் டாப்பிக்குமே கவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும் அது. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், இது போல் ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க. சப்ட்ராக்ட் 3pq into p minus q from 2pq into p plus q அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், ஃப்ரம் அப்படின்ட்டு போது இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. எப்படி? சப்ட்ராக்ட் 3 from 5 அப்படின்னு சொன்னாங்க. சப்ட்ராக்ட் 3 from 5 அப்படின்னா நம்ம 5 minus 3 தான் எழுதும். இப்போ இங்கே இருக்கிற கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா அதே சேம் டைப் தான். சப்ட்ராக்ட் திஸ் நம்பர் ஃப்ரம் தட் நம்பர் அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு எழுதுங்க. எப்படி? 2pq into p plus q minus 3pq into p minus q இப்படி தான் நம்ம எழுதணும் அது. ஓகேங்களா? 2pq into p plus q minus 3pq into p minus q இப்படி தான் எழுதணும். எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ லாஸ்ட் எப்படி அடிஷனலாக நம்ம ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம் அதே போல் இந்த கொஸ்டினையும் ப்ராக்கெட்டை ரிலீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை ரிலீஸ் பண்ண என்ன பண்ணுவாங்க, 2pq into p. அப்போ என்ன வரும்? 2p square q 2p square q plus 2p
க்யூவோட மல்டிப்ளை பண்ணோம்னா 2pq ஸ்கொயர் வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த கொஷினில் வந்து சப்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? லாஸ்ட் கொஷினில் அடிஷன் பார்த்தோம், அதோட ப்ராக்கெட்டை ஈஸியாக ஓப்பன் பண்ணோம். பட் சப்ட்ராக்ஷனில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். இப்போ -3pq இன்ட்டு p போட்டிங்கன்னா -3p ஸ்கொயர் q. கரெக்டுங்களா? -3p²q. இந்த ரெண்டு மைனஸும் பாருங்கள் அடுத்து ப்ளஸ் ஆயிரும். இப்போ என்ன பாருங்கள் 3pq ஸ்கொயர். கரெக்டுங்களா? 3pq ரெண்டு மல்டிப்ளை ஆனால் நமக்கு q ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். லைட் டேர்ம்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு தேடி பாருங்கள். இங்கே 2p²q இருக்குது, இங்கே -3p²q இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு லைட் டேர்ம்ஸ். கரெக்டுங்களா? 2p²q -3p²q. இப்போ இது ரெண்டையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா -p²q அப்படின்ட்டு வந்துடும். கரெக்டுங்களா? பாருங்கள். ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 2pq ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3pq ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும் பாருங்கள். ரெண்டும் பாசிட்டிவ் சைனில் இருக்கிறதுனால ரெண்டும் ஆட் ஆகிடும். ஆட் ஆனால் ப்ளஸ், ரெண்டு பாசிட்டிவ் சைன் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டால் 3pq ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதாங்க இதுக்கான ஆன்சர். -p²q ப்ளஸ், சரி இங்கே பாருங்கள் 5, இங்கே வந்து 5 வரணும் நமக்கு. 5pq ஸ்கொயர். 3 + 2 வந்து 5, 5pq ஸ்கொயர் அப்படின்ட்டு ஆன்சர் வந்துடும். ரைட்டுங்களா? இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ பார்ப்பேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சப்ட்ராக்ஷனில் பாருங்கள் செகண்ட் கொஸ்டின். இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் கொடுத்த மாதிரி தான். சப்ட்ராக்ட் 3/5x minus 5/4y minus 7/2z from 2/3x plus 3/5y minus 4/3z அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். நம்ம லாஸ்ட்டில் என்ன சொன்னோமோ அதே கண்டிஷன் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த நம்பரில் இருந்து இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நம்பர் தான் நமக்கு ஃபஸ்ட் இருக்கும், இந்த நம்பர் செகண்ட் போயிடும். கரெக்டுங்களா? சப்ட்ராக்ட் 3 from 5, அதே லாஜிக் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட் நம்பர் இங்கே போட்டோம், மைனஸ் இந்த செகண்ட் நம்பர் நமக்கு கொடுத்துருக்கு, அது எக்ஸ்பிரஷன். ஓகே. இப்போ நம்ம ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், அடிஷனாக இருந்தால் நான் என்ன சொன்னேன், டேரெக்டாக ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிடணும். ரைட்டுங்களா? அடிஷனாக இருந்தால் டேரெக்டாக ஓப்பன் பண்ணலாம். இது சப்ட்ராக்ஷனுங்கிறதுனால எல்லா சைனும் சேஞ்ச் ஆகும், நமக்கு எல்லா சைனும் சேஞ்ச் ஆகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், 2/3x plus 3/5y minus 4/3z மைனஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா -3/5x plus 5/4y plus 7/2z. சரிங்களா? எல்லா சைனும் சேஞ்ச் பண்ண பாருங்க. இங்கே ப்ளஸ் இருந்தது மைனஸ் ஆயிடுச்சு, மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு, இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போ எப்படி ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரி, லைட் டேர்ம்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இங்கே 2/3x இங்கே ஒன்று இருக்குது, இங்கே 3/5x இருக்குது. ரெண்டு லைட் டேர்மையும் பக்கமாக எழுதிக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. தேவையில்லை, பட் நீங்கள் பக்கமாக எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 2/3x மைனஸ் 3/5x ரெண்டு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3/5y இங்கே ஒன்று இருக்குது, இங்கே 5/4y இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம ஒரே இடத்துக்கு கொண்டு வரோம். 3/5y ப்ளஸ் 5/4y ரெண்டையும் நம்ம பக்கமாக கொண்டு வந்துட்டோம். தென் தேர்ட் பாருங்கள், மைனஸ் இசட்டில் பாருங்கள், இசட்டில் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். மைனஸ் 4/3z மைனஸ் 4/3z ப்ளஸ் 7/2z. ஓகேங்களா? ஓகே. இப்போ எல்லாமே கொண்டு வந்துட்டோம். டோட்டலாக எத்தனை இந்த எக்ஸ்பிரஷனில் 1 2 3 4 5 6 டேர்ம்ஸ் இருக்குது. 6 டேர்ம்ஸும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி எக்ஸ் டேர்ம்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஒய் டேர்ம்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இசட் டேர்ம்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும், இந்த பர்டிகுலர் டைப் பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃப்ராக்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். தயவுசெய்து நான் சொல்கிறேன், ஃப்ராக்ஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் போய் ஃப்ராக்ஷன் தெரிஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஃப்ராக்ஷன் தெரியாமல் இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா அது முடியாது, அது ராங்காக தான் போகும். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ சால்வ் பண்ணாலும் பாருங்கள், 2/3x மைனஸ் 3/5x. இந்த மாதிரி கொஸ்டினில் நீங்கள் இந்த வேரியபிள்ஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 2/3 இருக்குது, மைனஸ் அப்படி சைடில் போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இங்கே போடுறேன். 2/3 மைனஸ் 3/5. சரிங்களா?
2/3 minus 3/5. நான் கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் தான் எடுத்துருக்கிறேன், வேரியபிளாக நான் டிஸ்டர்ப் பண்ணல. வேரியபிள் எடுத்தாலும் தப்பு கிடையாது, வேரியபிள் நான் தேவையில்லாமல் அதை வச்சுட்டு இருக்க வேண்டாம். அதனால தான் நான் அதை அங்கேயே வச்சுட்டேன். இப்போ ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது 5 3 ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா நமக்கு 15 வந்துடும். 15 வந்துச்சுன்னா இப்போ 15 நம்ம இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே. ஏன்னா டைரக்ட் மல்டிப்ளிகேஷனுங்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. 5 2s are 10 minus 3 3s are 9, ஸோ ஈக்குவல் டு 1/15. ரைட்டுங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 1/15 அப்படின்ட்டு வருது. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் நமக்கு அப்படின்னா 1/15x 1/15x அப்படின்னு சொல்லிட்டு வருது. ரைட், இது ரெண்டையுமே சிம்பிளிஃபை பண்ணால் 1/15. இப்போ நீங்கள் இந்த வேரியபிளை நீங்கள் இங்கே கொடுத்துடணும். மறக்காமல் போட்டோம்னா ஜஸ்ட் 1/15 போட்டால் ராங் ஆகிடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துல. 1/15x. தென் இது ரெண்டையுமே எடுத்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எப்படி பண்ணலாம்? 3/5 ப்ளஸ் அதுக்கடுத்து பாருங்கள் 5/4. ரெண்டுமே வந்து ஒயிட் டேர்ம், அதாவது ரெண்டு லைட் டேர்ம்ஸ். அதனால் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் மட்டும் எடுத்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்ன சைன் இருக்கோ அந்த சைனை அப்படியே போடுங்க. சைனை சேஞ்ச் பண்ணாதீங்க. சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா தப்பாக போயிடும். ரைட், இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5 4 ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 20 வரும். 5 4s are 20. டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு டேபிளில் மேட்ச் ஆகும். ரெண்டுமே 5 பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பருங்கிறதுனால டைரெக்டாகவே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர்னால் என்ன அப்படின்னு நீங்கள் முன்னாடி தெரிஞ்சு வச்சுருக்கணும். ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணுறது பார்த்தோன்னே எல்சிஎம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி 5,4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மெத்தடில் போட்டு இது 1 டைமு, இந்த 4 அப்படி போட்டுங்க. மறுபடியும் இந்த 4 போட்டிங்கன்னா இது 1 டைம் போட்டு இது போல் நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. ஓகே, உங்களுக்கு ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் டேட்டாலாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ 5 4s are 20 நான் போட்டுட்டு இப்போ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணதுனால நான் டைரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 4 3s are 12. தென் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க, மைனஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க. எந்தெந்த டேர்முக்கு என்னென்ன சைன் இருக்கோ அதை சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்போ 5 5s are 25. இப்போ போட்டோம்னா நமக்கு என்ன வருது பாருங்கள். 25 35 37 37/20. ஓகே, ப்ளஸில் வருது 37/. இப்போ இந்த ரிசல்ட்டை நீங்கள் 37/20 அப்படிங்கிற ரிசல்ட்டை நாம் இங்கே கொண்டு வந்துடுவோம். இது ப்ளஸ் 37/20 ஒய் 37/20 ஒய் நீங்கள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ரெண்டு டேர்ம், இந்த இசட் டேர்ம் எடுத்து நீங்கள் டேலி பண்ணுங்கள். இது பாருங்கள் -4/3 சைனோட போட சொல்லியிருக்கிறாங்க. -4/3 ப்ளஸ் 7/2 நீங்கள் சைனோட போடுங்க, சைனை விட்டுறாதீங்க. ஓகே, இப்போ 3 and 2 ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 3 2s are 6 எல்சிஎம். 3 2s are 6 எல்சிஎம். இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா மறுபடியும் நம்ம டைரெக்டாக தான் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் போட்டிருக்கோம். அதனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். -4 2s are -8. 4 2s are 8. மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டேன். ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸை நான் எடுத்து போட்டேன். 3 7s are 21. இப்போ எவ்வளோ வரும் பாருங்க, நமக்கு 13 வருது. 13/6 அப்படின்னு சொல்லிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது 21, இது -8னா 13/6. இப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போ நம்ம இதை எப்படி போடலாம்? மைனஸ் நமக்கு என்ன ஆன்சர் எதில் வச்சு பாருங்கள், ப்ளஸ். சரி, ப்ளஸில் தான் வந்தது. ப்ளஸ் 13/6 Z இது போல் நமக்கு வந்துடுது 13/6 Z. இதுதாங்க இதுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். இதை நீங்கள் பாருங்கள். நான் மறுபடியும் அடுத்த கொஸ்டின் கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். நீங்கள் இது சப்ட்ராக்ஷனில் இன்னொரு டைப் கொடுத்துக்கிறேன், அதாவது இன்னொரு கொஸ்டின். இப்போ அதே தான். சப்ட்ராக்ட் 2/5y³ - 2/7y² - 15 ஃப்ரம் 1/3y³ + 5/7y² + 5 இப்படி கொடுத்துருக்கோம். இப்போ ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான். ஃப்ரம் அந்த பக்கம் இருக்குது இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை செப்பரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் எழுதிட்டேன். அந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து இந்த எக்ஸ்பிரஷனை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் எழுதிட்டேன், செகண்ட் எக்ஸ்பிரஷனும் எழுதிட்டேன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து அந்த எக்ஸ்பிரஷனை செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சைன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். எப்படி 1/3y³ + 5/7y² + 5 இருக்கிற எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு வரதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதுங்க. நீங்கள் 1/3y³ + 5/7y² + 5 அப்படியே எழுதுங்க. தென் மைனஸை நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் எல்லா சைனும் சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆயிரும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆயிரும். 2/5
2 by 5 y cube plus 2 by 7 y square then plus 15 சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? சேஞ்ச் ஆனதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும், லைக் டேர்ம்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் க்ளோஸாக கொண்டு வாங்க. நீங்கள் அப்படியே வச்சு கூட நம்ம ஹேண்டில் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட்டு பிகினர்ஸாக இருந்ததுன்னா, யாராவது பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் வந்து இந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பக்கமாக கொண்டு வந்து வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மிஸ்டேக் வராது, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆகும், பட் மிஸ்டேக் நடக்காது. 1/3 y cube, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு -2/5 y cube, அதுக்கடுத்து y ஸ்கொயர் டேர்ம் பாருங்கள் ப்ளஸில் இருக்குது, ப்ளஸ் 5/7 y ஸ்கொயர், அதுக்கடுத்து y ஸ்கொயர் வேறு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், ப்ளஸ் 2/7 y ஸ்கொயர் ப்ளஸ் 2/7 y ஸ்கொயர், அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளஸ் 5, இங்கே ஒரு ப்ளஸ் 15. இது போல் நமக்கு இருக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ 1/3 y cube மைனஸ் 2/5 y cube கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜஸ்ட் இந்த கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணுங்கள், வேறு எதையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பண்ணாலும் தப்பு கிடையாது. 1/3 மைனஸ் 1/3 மைனஸ் 2/5 இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணால் இதுக்கு பாருங்கள் 5 and 3 ரெண்டுமே ப்ரைம் நம்பர், 5 3s are 15 எடுத்துங்க எல்சிஎம்மு. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 5 1 is 5, தென் மைனஸ் இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் போடுங்க, மைனஸ் 3 2s are 6. அப்போ என்ன வருங்க, -1/15, -1/15. இதுதான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். -1/15 y cube, -1/15 y cube. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இது ரெண்டையுமே நீங்கள் y ஸ்கொயர்னுடைய டேர்ம்ஸ் ரெண்டையுமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அது என்ன இருக்குது பாருங்கள், 5/7 ப்ளஸ் 2/7 அப்படின்றது. ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸி. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 7 தான். நம்ம லைக் டேர்ம்ஸாக இருந்ததுன்னா மேலே இருக்கிற ரெண்டு நம்பரையும் அப்படியே நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 7/7 = 1. ரைட்டுங்களா? டோட்டலாக என்ன வந்திருக்கு நமக்கு 1, அதுவும் பாசிட்டிவ் 1. அதனால் இங்கே என்ன ஸ்ட்ரைட்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1y ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும், 1y ஸ்கொயர்ன்ட்டு வரும். ஆக்சுவலாக இந்த 1 போட்டாலும் 1 தான், நமக்கு போடலனாலும் 1 தான். 1 வந்து நீங்கள் காட்ட வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அதனால் ஜஸ்ட்டு y ஸ்கொயர் அப்படின்னே நம்ம எழுதிடலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் டேர்ம்ஸ், அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸு 15 + 5 ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸு. ஸோ ப்ளஸ் 20. அவ்வளோதாங்க இந்த கொஸ்டின். இதில் ஒன்றும் எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வேறு ஒரு டைப். அதாவது ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் பை யூஸிங் ஐடென்டிட்டிஸ்னு கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே நான் பழைய வீடியோவிலே சொல்லியிருக்கேன் அந்த ஐடென்டிட்டிஸ்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணணுன்னு. இது வந்து ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்குறேன். எல்லாமே அடிஷன், சப்ட்ராக்ஷன், ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறது, ஒரு மோனோமியல் பைனாமியல்லாம் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது ஒரு காம்பினேஷன் டாபிக் இது. ஸோ அதாவது ஒரு டெஸ்ட் போல், ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள் இங்கே எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் பை யூஸிங் ஐடென்டிட்டிஸ். ஐடென்டிட்டி என்ன அப்ளை பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை பாருங்கள். இது 1/3x மைனஸ் 1/5y, இங்கே 1/3x மைனஸ் 1/5y. இதை கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்கள் இது எந்த ஐடென்டிட்டியில் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஐடென்டிட்டினா a + b ஹோல் ஸ்கொயர் ஒரு ஐடென்டிட்டி, a - b ஹோல் ஸ்கொயர் ஒன்று, a² - b² ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, x + a × x + b வந்து ஒரு ஐடென்டிட்டி. ஓகே, இப்போ இது எந்த கேட்டகரியில் வருதுன்னு சொல்லி பாருங்கள். 1/3x மைனஸ் 1/5y இன்ட்டு 1/3x மைனஸ் 1/5y. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுங்க, இது 1/3x, இங்கேயும் ஃபஸ்ட் டேர்ம் பாருங்கள், இதுவும் 1/3x, ரைட்? ஓகே, செகண்ட் டேர்ம் பாருங்கள் 1/5y, இதுவும் 1/5y. இது அப்போ எப்படி இருக்குன்னா a - b இன்ட்டு a - b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்ன வரீங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற கான்செப்டில் போகுது. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும், யூஸிங் ஐடென்டிட்டி a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. இந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கரெக்ட்ல? a minus b னா என்னங்க, a minus b into a minus b. பாருங்க, a minus b, a minus b. அப்போ என்ன வரும் நமக்கு, 1/3x minus 1/5y. இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இது ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? இது ரெண்டும் பாருங்கள் சேமாக இருக்கிறதுனால நம்ம ஹோல் ஸ்கொயர்னு கொண்டு வந்துடும், a minus b ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா, 1/3 a ஸ்கொயர் minus 2 into a into b. கரெக்டா? பாருங்கள், a ஸ்கொயர் minus 2 into a into b plus b ஸ்கொயர்.
plus b square plus b square 1 by 5y the whole square. a இருக்கிறதுல 1 by 3x போட்டிருக்கிறோம், b இருக்கிறதுல 1 by 5y போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து 1க்கும் ஸ்கொயர் கொடுக்கணும், 3க்கும் கொடுக்கணும், எக்ஸுக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 1க்கு ஸ்கொயர் பண்ணுறதுனால நமக்கு 1 தான் இருக்க போகுது. 1க்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால நமக்கு 1 தான் வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ 1 ஸ்கொயர் இஸ் 1 தான், அதனால் அதை நம்ம போட வேணாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 1 by 1க்கு நீங்கள் போட்டே கூட பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. 1 by 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 3s are 9. 1 by 9. 1க்கு ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 1 by 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 3 5 ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எதுவுமே கேன்சல் ஆகாது. இது ஆக்சுவலாக இந்த 2, இந்த 1x, அப்புறம் 1y இது எல்லாமே நியூமரேட்டர் பார்ட்டு. இந்த 3யும் 5யும் டினாமினேட்டர் பார்ட். ஒரு நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் தான் கேன்சல் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இங்கே 2 இருந்தால் இந்த 2யும் இந்த 2வும் கேன்சல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. மேலே இருக்கிறது எல்லாமே இது எல்லாமே நியூமரேட்டர். இந்த 3யும் 5 மட்டும்தான் டினாமினேட்டர், மீதி எல்லாம் நியூமரேட்டர். இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நமக்கு என்ன வரும்? 2 பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது. 2xy கரெக்டா? 2xy டிவைட் பை 3 5s are 15 அப்படின்ட்டு வந்துடும் நமக்கு. 2xy டிவைடட் பை 15 ப்ளஸ் தென் 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான், 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25y ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்து பாருங்கள், 1 by 9x ஸ்கொயர் மைனஸ் 2xy by 15 ப்ளஸ் y ஸ்கொயர், அதாவது 1 by 25y ஸ்கொயர் அப்படின்ட்டு வருது. ரைட்டுங்களா? இந்த கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து நம்ம போகலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2a ஸ்கொயர் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். இது டோட்டலாக எல்லாமே சேர்ந்து நம்ம ஏன் தான் வைக்கணும், எல்லாம் ஒரே டேர்ம். இந்த 2a ஸ்கொயருங்கிறது எல்லாமே ஒரு சிங்கிள் டேர்ம். இப்போ இது a 2a ஸ்கொயர் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர், இது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. a ப்ளஸ் இது எல்லாமே சேர்ந்து a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்ம யூஸிங் த ஐடென்டிட்டி a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஐடென்டிட்டி இதுதான் நமக்கு வரப்போகுது. இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம் பாருங்கள். இப்போ 2a ஸ்கொயர் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் a ஸ்கொயர். சில இடத்துல அப்படியே போட்டு a ஸ்கொயர் தான் வந்துச்சுன்னு விட்டுறக்கூடாது. இது எல்லாம் சேர்ந்து a 2a ஸ்கொயர். a அப்படிங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, a இருக்கிற இடத்துல 2a ஸ்கொயர் இருக்குது, b இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியலாம், நீங்கள் இந்த மாதிரி எழுதிங்க. அப்போ a ஸ்கொயர், ஏன்ற இடத்துல நமக்கு 2a ஸ்கொயர் இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு வாட் இஸ் a is 2a ஸ்கொயர் இன்ட்டு வாட் இஸ் b is 3 plus b square is 3 the whole square. ரைட்டுங்களா? ஓகே ஓகே, இப்போ கரெக்டாக போட்டாச்சுல. இப்போ நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், நீங்கள் இந்த ஸ்கொயர் வந்து 2க்கு ஸ்கொயர் பண்ணோம், நம்ம a ஸ்கொயர் பண்ணோம். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, a ஸ்கொயரை நீங்கள் பண்ணிங்கன்னா a பவர் 4னு வந்துடும். 4a பவர் 4 அப்படின்னு வந்துடும். தென் ப்ளஸ் இப்போ 2 இந்த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்லாம் மல்டிப்ளை பண்ணிங்க. இந்த கான்ஸ்டன்ட் இந்த டேர்ம் எல்லாம் மல்டிப்ளை ஆகும். 2 2s are 4, 4 3s are 12a ஸ்கொயர் ப்ளஸ் 3 3s are 9. இது போல் நமக்கு ஆன்சர் வருங்க. ஓகேங்களா? இது போல் தான் நமக்கு ஆன்சர் வரும். இந்த கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் நான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 2a ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மொத்தம் 4 ஐடென்டிட்டி நம்ம இந்த ஒரு லோயர் லெவல் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த 4 ஐடென்டிட்டியில் 4th ஐடென்டிட்டி என்னென்னு பாருங்கள். நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. இது அந்த கான்செப்டில் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஏ. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஐடென்டிட்டியை ஃபாலோ பண்ணுதுன்னு பாருங்கள். ஏன்னா கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் பை ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் பை யூஸிங் ஐடென்டிட்டிஸ் தான் கொடுத்துருக்குது. சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த 2a ஸ்கொயர் இன்ட்டு ஜென்ரல் கான்செப்டில் யூஸ் பண்ணுவாங்க. + 5 + 3 இன்ட்டு அதே 2a ஸ்கொயர் + 5 இது போல் போட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. இப்படி போட்டிங்கன்னா இது ஐடென்டிட்டி கிடையாது. நீங்கள் ஐடென்டிட்டி வழியாக போகணும். ஐடென்டிட்டிங்கிறது ஒரு டூல்ஸ். அந்த டூலை யூஸ் பண்ணுங்கன்னா நீங்கள் டூலை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். நீங்கள் வேறு கான்செப்ட்லாம் போகக்கூடாது. ஓகே, அப்போ இது எந்த கான்செப்டில் வருது, இது எக்ஸ் பாருங்கள் 2a ஸ்கொயர், இங்கேயும் 2a ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ரெண்டும் சேமாக இருக்குது, செகண்ட் டேர்ம் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 3 இங்கே 5. அப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்மும் சேமாக இருந்தால் நீங்கள்
எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிங்க. செகண்ட் டேர்மை ஏபின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்ட்டு வரும். அப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. ரைட்டுங்களா? ரைட். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். இப்போ நமக்கு எக்ஸ் இருக்கிறதுல என்ன இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு புரியாதவங்க கொஞ்சம் எழுதிங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். எக்ஸ் இருக்கிறதுல 2a ஸ்கொயர் இருக்குது. ஏ இருக்கிறதுல நமக்கு என்ன இருக்குது, ஏ இருக்கிறதுல 3 இருக்குது. பி இருக்கிறதுல என்ன இருக்குது, 5 இருக்குது. கரெக்டுங்களா? எக்ஸ் 2a ஸ்கொயர், ஏ இருக்கிறதுல 3 இருக்குது, பி இருக்கிறதுல நமக்கு 5 இருக்குது. கரெக்டுங்களா? பாருங்கள், எக்ஸு இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. சரி, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் ப்ராக்கெட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் இருக்கிறது என்ன இருக்குது 2a ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் புரியுதுங்களா? எக்ஸ் அப்படிங்கிறது இந்த 2a ஸ்கொயருங்கிறது எக்ஸ் இருக்கிறது 2a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி 3 ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் என்ன பாருங்கள் 2a ஸ்கொயர் ஓகே ப்ளஸ் ஏ இன்ட்டு பி அப்போ 3 into 5 a into b. ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 2க்கு ஸ்கொயர் பண்ணோம், ஏ ஸ்கொயரையும் ஸ்கொயர் பண்ணோம். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஏ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a பவர் 4 தென் ப்ளஸ் 3 + 5 எவ்வளோ பாருங்கள் 8, 3 + 5 8, 8 2s are 16a ஸ்கொயர். கரெக்டாக பாருங்கள், 8 + 5 சாரி 3 + 5 8, 8 2s are 16a ஸ்கொயர் ப்ளஸ் 3 5s are 15. அவ்வளோதாங்க இதுக்கான ஆன்சர். நீங்கள் நார்மல் மெத்தடில் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இதே தான் ஆன்சர் வரும். பட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஐடென்டிட்டி யூஸ் பண்ண சொன்னால் நீங்கள் ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டால் அது ராங் தான். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ 97 into 104 ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இதுவும் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 97 into 104 அப்படிங்கும்போது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூக்கு க்ளோஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுவும் 100க்கு க்ளோஸாக இருக்குது, இதுவும் 100க்கு க்ளோஸாக இருக்குது. ரெண்டுமே எந்த நம்பருக்கு க்ளோஸராக வருதுன்னு பாருங்கள். அதாவது எந்த ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா 100க்கு க்ளோஸாக இருக்குது. இது மாதிரி 100 விட 3 கம்மியாக இருக்குது, இது 100 விட 4 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம், நம்ம இந்த 94க்கு பதில் 100 - 3ன்னு எழுதலாங்களா? இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படியே போட்டுக்கலாமா பாருங்கள். 100 - 3 is 97. 97னாலும் ஒன்று தான், 100 - 3னாலும் ஒன்று தான். கரெக்ட். இன்ட்டு போட்டேன். இதை நம்ம எப்படி எழுதலாம், 100 + 4 சரிங்களா? இது என்ன கான்செப்ட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இந்த 2 டேர்மும் ஃபஸ்ட்டு வர 2 டேர்மும் சேமாக இருக்குது. அப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது வர டேர்மில் இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இதை ஏன்ற மாதிரி அசியூம் பண்ணலாம், இதை பின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணலாம். அப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. கரெக்டுங்களா பாருங்கள், இன்னும் கூட கரெக்டாக நான் போடுறேன் பாருங்கள். இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இங்கே 100 இருக்கிறதுனால இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வச்சுக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குது, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் ப்ளஸ் ஏன்னு வைங்க. நான் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இது போல் இருக்குங்களா? அப்போ எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு 100 இருக்குது, ஏன்ற இடத்துல என்ன இருக்குது -3 இருக்குது, பின்ற இடத்துல என்ன இருக்குது 4 இருக்குது. கரெக்டாக? ரைட். இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா ஓப்பன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குங்க, நான் கீழே ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a plus b into x plus ab. ஓகேவா? ரைட். What is x square? It is 100. X is 100 square plus a plus b. What is a? A is -3 plus b எவ்வளோ பாருங்க, b வந்து 4. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? ஏன் வந்து இந்த மைனஸை நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே வைக்க சொன்னேன். நீங்கள் ஃபார்முலாவை ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா எழுதுங்க. மைனஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூவில் -3ன்னு போடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. -3னா -3ன்னு அப்படியே போட்டுங்க. ஃபார்முலாவை மாற்றாதீங்க, ஃபார்முலாவை ஸ்டாண்டர்டாக வச்சுங்க. என்ன வேல்யூ கொடுத்துக்கிறாங்களோ அந்த வேல்யூ நீங்கள் தூக்கி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்க. -3
minus 3 plus 4 a plus b minus 3 plus 4 into x எவ்வளோ பாருங்க x நமக்கு தெரியும் 100 x வந்து இங்கே எழுதிருக்கணும் 100 plus a into b a எவ்வளோ பாருங்க minus 3 into b எவ்வளோ பாருங்க 4 கரெக்டுங்களா ரைட் இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க என்ன வரும் பாருங்க 100 ஸ்கொயர் இஸ் நமக்கு 10,000 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 4 இது மைனஸ் 3 ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 1 வரும் இல்லைங்களா பாசிட்டிவ் 1 வரும் அந்த 1 into 100 இஸ் 100 கரெக்டுங்களா ரைட் 1 into 100 இஸ் 100 தென் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்ன வரும் பாருங்கள் -12 ரைட்டுங்களா இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருங்க நமக்கு 10,100 கரெக்டுங்களா 10,000 ப்ளஸ் 100 எவ்வளோ வரும் பாருங்க 10,100 மைனஸ் 12 எவ்வளோ வரும் பாருங்க 10,100லேருந்து 12 போய்ட்டால் நமக்கு எவ்வளோ வருவாங்க 10,088 கரெக்டாங்களா 10,088 கரெக்டாக பாருங்கள் 10,000 ஓகே 10,188 ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் நீங்கள் பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போவோம் இந்த கொஷின் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த கொஷினில் 2a + 3/b இன்ட்டு 2a - 3/b அப்படிங்கிற கொஸ்டினை இந்த கொஷின் ஃபார்மேட் கவனிங்க இது 2a இங்கேயும் 2a தான் இருக்குது இங்கே 3b இங்கேயும் 3b தான் இருக்குது ரைட் அப்போ ரெண்டு டேர்மும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது ரைட் அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னா இது a + b இங்கேயும் ஏபி இதுவும் ஏபின்னு அஷ்யூம் பண்ணிங்க a + b இன்ட்டு a - b அப்படிங்கிற கான்செப்டில் இருக்குது அப்போ a + b இன்ட்டு a - bனா நமக்கு என்ன வரும் a² - b² இது ஒரு ஐடென்டிட்டி ரைட்லா ஐடென்டிட்டி 3 a + b இன்ட்டு a - b = a² - b². அப்போ இங்கே a அப்படிங்கிற இதனுடைய வேல்யூ என்ன பாருங்கள் a இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது 2a இருக்குது a இருக்கிற இடத்துல 2a இருக்குது நமக்கு b இருக்கிறதுல என்ன இருக்குது பாருங்கள் b இருக்கிற இடத்துல 3/b இருக்குது ஓகே ஓகே அப்போ a² - b²னா a வந்து 2a² a² - b² ஓகே a² - இது வந்து b² ரைட் இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணினா 2க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 4 a க்கு ஸ்கொயர் எடுத்தால் a² -3 ஸ்கொயர் எடுத்தால் 9 bக்கு ஸ்கொயர் எடுத்தால் b² ஓகேங்களா இந்த கொஸ்டினை நீங்கள் பாருங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4a² - 9/b². இந்த கொஸ்டினை பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் கொஞ்சம் பாருங்கள் 3/4x + 5/6y 3/4x - 5/6y அப்படின்ட்டு இருக்கு இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வர ரெண்டு டேர்மும் சேமாக இருக்குது 3/4x 3/4x இங்கே பாருங்கள் இது ப்ளஸ் 5/6y இது -5/6y அப்போ என்ன கான்செப்டில் வருதுன்னு பாருங்கள் இது a + b a - b அப்போ a + b இன்ட்டு a - b இஸ் ஈக்குவல் டு a² - b². இந்த கொஸ்டினில் ஏன்றது என்ன பாருங்கள் இந்த இடத்துல ஏன்ற இடத்துல என்ன இருக்குது நமக்கு 3/4x கரெக்டுங்களா b இருக்கிறதுல என்ன இருக்குது பாருங்கள் b இருக்கிறதுல 5/6y இருக்குது ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் a² - b² அப்போ என்ன வரும் நமக்கு a² - b² நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a இருக்கிறதுல 3/4x இருக்குது a² ரைட்டுங்களா 3/4x² a² - this is b² 5/6y this is b² ஓகே a² - b² சரிங்களா ரைட் இப்போ நீங்கள் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்ப்போம் 3/4 இப்போ ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா டேர்முக்கும் இங்கே இருக்கிற எல்லா வேல்யூக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வரணும் ஸ்கொயர் இப்போ 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா x². அப்போ 9/16 x². தென் மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 6க்கு 36 இந்த y ஸ்கொயர் பண்ணிங்கன்னா y². அவ்வளோதான் ரைட்டுங்களா ரைட் அடுத்த கொஸ்டின் போகலாங்களா இப்போ பாருங்கள் இங்கே நம்ம அடுத்த ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கிறோம் பாருங்கள் ஒரு ட்ரைனாமியல் பாருங்கள் மொத்தமாக 3 டேர்ம் இருக்குது 1 2 3 1 2 3 ஒரு ட்ரைனாமியல் மல்டிப்ளைட் பை அனதர் ட்ரைனாமியல் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த இடத்துல நம்ம ஐடென்டிட்டிலாம் எதுவும் யூஸ் பண்ண சொல்லலை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு டேர்ம்
மல்டிப்ளைட் வித் இந்த 3 டேர்ம்ஸ் இந்த ஃபுல் ட்ரைனாமியல். அப்புறம் அந்த ரெண்டாவது டேர்ம் போய் இந்த டோட்டலாக ட்ரைனாமியலை மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் அந்த தேர்ட் டேர்ம் போய் இந்த டோட்டல் ட்ரைனாமியலை மல்டிப்ளை பண்ணுது. ஓகேங்களா? அதாவது இந்த 3x² போய் இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனையும் மல்டிப்ளை பண்ணோம். இந்த -4x-ஆல் இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனையும் மல்டிப்ளை பண்ணோம். இந்த 6-ஆல் இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரைட்? அப்போ எப்படி போடலான்னு பாருங்கள். 3x² இன்ட்டு x² plus 3x minus 2 next -4x into அதே தான் நீங்கள் x² plus 3x minus 2 then plus 6 into x² plus 3x minus 2 ஃபுல்லாகவே நான் போட்டேன். ரைட்டுங்களா? பாருங்கள், அது x² plus 3x minus 2 x² plus 3x minus 2 இந்த ஒவ்வொரு டேர்ம் இங்கே இருக்கிற ஒரு டேர்ம் போய் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த ஒரு டேர்ம் போய் 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். இந்த 6 போய் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ப்ராக்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 3x² into x²னா நமக்கு 3x⁴. 3x² மல்டிப்ளை ஆனால் 3x⁴. இந்த பவர் 2 ஆட் ஆகிடும். மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு பேஸும் சேமாக இருக்கும்போது பவர் 2 ஆட் ஆகும். இது எக்ஸ்பென்ஷன் பவர்ஸ் டாபிக் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு பேஸ் x² into x²னா பவர் 2 ஆட் ஆகும். ரைட்? ப்ளஸ் 3 3s are 9. 3 3s are 9. இந்த x² x1 மல்டிப்ளை ஆனால் x³ ஆகும். ஓகே? நெக்ஸ்ட் -2 into 3 -6. -2 into 3 -6 x². ஓகேங்களா? ரைட். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த -4x போய் இது உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணும்போது ரைட்டுங்களா? -4 into x². -4x into x². -4x³ தென் -4x into மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x-ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா -4 3s are 12x². ஓகே? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த -4x -2 ரெண்டும் மல்டிப்ளை ஆனால் ப்ளஸ் ரெண்டு மைனஸும் மல்டிப்ளை ஆனால் ப்ளஸ் 4 2s are 8x. நெக்ஸ்ட் இது பாருங்கள். ப்ளஸ் 6x² ப்ளஸ் 6 3s are 18x தென் -12. ஓகேங்களா? ரைட். இங்கே ஏதாவது நம்ம இப்போ பாருங்கள் லைட் டேர்ம்ஸ்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். எதெல்லாம் நம்ம ஏதாவது டைரெக்டாக கேன்சல் ஆக முடியுதுன்னா கேன்சல் பண்ணிடுங்க. 3x⁴ வேறு எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்கள். வேறு எங்கேயுமே இல்லை. இந்த 3x⁴ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 3x⁴ அப்படியே வச்சுங்க. அடுத்து இந்த 9x³ டேர்ம்ஸ் வேறு எங்கேயா இருக்குதா பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது. வேறு எங்கேயுமே x³ இல்லை. அப்போ இந்த டேர்மும் ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே 9 இங்கே -4. அப்போ ப்ளஸ் 5x³ அப்படின்ட்டு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்கொயர் டேர்ம்லாம் பாருங்கள். x² -6x² -12x² ப்ளஸ் 6x². பாருங்கள், இந்த -6x² இந்த ப்ளஸ் 6x² ரெண்டுமே நீங்கள் இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வேல்யூ. ரைட்டுங்களா? ரெண்டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் ரெண்டும் போயிடுச்சு. வேலை ஈஸியாக இருக்குது நமக்கு. அப்போ இந்த ஜஸ்ட்டு -12x² அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே ஒரு 8x இருக்குது, இங்கே ஒரு 18x இருக்குது. அப்போ 26x. ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. 26x -12 அப்படியே வந்துடும். அந்த நம்பர் -12 நமக்கு அப்படியே வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வந்து பாருங்கள். 3x⁴ ப்ளஸ் 5x³ -12x² ப்ளஸ் 26x -12. இதுதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகே? அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். நீங்கள் இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். 3x + 2 into x - 1 into 3x - 5 இருக்குது. ரைட்? இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைனா இந்த ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வரலாம். இல்லை இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணிட்டு கடைசியாக இந்த டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஒரு சின்னதாக ஒரு ப்ராக்கெட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரெண்டு டேர்மையும் தான் நான் பண்ண போகிறேன்றதை நான் காட்டுறேன். ரைட்? இப்போ பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். இந்த 3x போய் இந்த x - 1 மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் 2 வந்து x - 1 மல்டிப்ளை பண்ணோம். ஓகே? 3x into x - 1 3x into x - 1 ப்ளஸ் 2 இந்த 2 போய் x - 1 மல்டிப்ளை பண்ணும்போது x - 1 மல்டிப்ளை பண்ணோம். இப்போ மீதி இருக்கிற இந்த 3x - 5 நீங்கள் அப்படியே வச்சிங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே? இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. இப்போ இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணால் என்ன வரும்? 3x into xனா 3x²
ஸ்கொயர் 3x ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு 3x னா 3x. ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3x ஸ்கொயர், 3x இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3x. தென் ப்ளஸ் 2 இன்ட்டு x இஸ் 2x, 2 இன்ட்டு மைனஸ் 1 இஸ் மைனஸ் 2. சரிங்களா? கிளியர்? ரைட். அதுக்கடுத்து இந்த பக்கம் பாருங்கள் என்ன இருக்குன்னா நமக்கு 3x மைனஸ் 2. இப்போ இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு அடுத்தது, இங்கே 3x ஸ்கொயர், இங்கே ரெண்டு லைக் டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே ரெண்டு லைக் டேர்ம்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு லைக் டேர்ம்ஸையும் நம்ம இப்போ கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துடும். 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு 3x மைனஸ் 5 இது போல் நமக்கு வந்துடும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 3x எப்படி வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 3x ஸ்கொயர் போய் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம், இந்த மைனஸ் எக்ஸ் போய் ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம், மைனஸ் 2 போய் ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்படி போட்டாலும் ஓகே. இல்லை இதை ஃபஸ்ட்டு கொண்டாந்து இந்த 3xஆல் இந்த டோட்டல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம், அப்புறம் இந்த மைனஸ் 5ஆல் டோட்டல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே. ரெண்டு மெத்தடுமே ஓகே. நான் எப்போவுமே நம்ம சிம்பிளாக இருக்கிறத எடுத்துக்கோம். இந்த 3xஆல் இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுவோம். எப்படி, 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. இந்த 3x வந்து இது எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 5 இருக்குல்ல, அந்த மைனஸ் 5 போய் இது எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஓகே ஓகே. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்களா? எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நான் வரும் 3x இன்ட்டு 3x ஸ்கொயர்னா 3 3 சார் கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 9, தென் எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு மைனஸ் 3x ஸ்கொயர், 3xம் எக்ஸும் மல்டிப்ளைனா 3x ஸ்கொயர், தென் மைனஸ் 2 3s are 6 6x, 2 3xம் மல்டிப்ளைனா மைனஸ் 6x. இப்போ மைனஸ் 5 3s are 15x ஸ்கொயர், ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆயிரும் 5x, மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸு, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு எக்ஸ் 5x, தென் மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 2னா ப்ளஸ் 10, 5 2s are 10. இதில் லைக் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், இருந்ததுன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இப்போ 9x கியூப் 9x கியூப், இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மைனஸ் 3x ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 15x ஸ்கொயர் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு சேம் சேம்ங்கிறதுனால ஆட் ஆகிடும் மைனஸ் 18x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6x ப்ளஸ் 5xனா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 10. இது போல் தான் நமக்கு ஆன்சர் இங்கே வரும். ஓகேவா? ஆன்சர் இஸ் 9x கியூப் மைனஸ் 18x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 10. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல? இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மும் இது ரெண்டுமே பைனாமியல், ரெண்டு டேர்முமே டிஃப்ரெண்ட்டான டேர்ம், அடுத்த ரெண்டு டேர்மும் டிஃப்ரெண்ட்டான டேர்மு. அதனால் இங்கே ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியாது, கொஸ்டினும் அந்த மாதிரி இல்லை. ரைட்? அப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒய் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம், அதுக்கடுத்து இந்த 2/7y ஸ்கொயர் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். நீங்கள் ரிவர்ஸில் கூட பண்ணலாம். இந்த 7yஆல் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம், இந்த மைனஸ் 1/2y ஸ்கொயரால் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ சாய்ஸ் வந்து நம்மளுக்கு தான். ஓகே, அப்போ நான் ரெகுலர் மெத்தட்லேயே பண்ணுறேன். y இன்ட்டு 7y மைனஸ் 1/2y ஸ்கொயர். கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் ப்ளஸ் 2/7y ஸ்கொயர் 2/7y ஸ்கொயர் இன்ட்டு 7y மைனஸ் 1/2y ஸ்கொயர். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 7 இன்ட்டு y இன்ட்டு y, அதாவது 7y இன்ட்டு y போட்டிங்கன்னா 7y ஸ்கொயர், தென் மைனஸ் இப்போ y ஸ்கொயர், அப்போ என்ன வரும் பாருங்கள், y கியூப் பை 2 என்ன வச்சு பாருங்கள், இந்த y ஸ்கொயர் இன்ட்டு 1 இன்ட்டு y மூணையுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா y கியூப் பை 2. ஓகே, ரைட். தென் ப்ளஸ் இப்போ இந்த 2/7 இன்ட்டு 7 இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் மல்டிப்ளை ஆகும், ரெண்டு வேரியபிளும் மல்டிப்ளை ஆகும். அப்போ 2/7 இன்ட்டு 7 போட்டிங்கன்னா 7 கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் 2 தான் நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா? இந்த 2 தான் நமக்கு கையில் கிடைக்கும். இந்த 2y ஸ்கொயர் இன்ட்டு y போட்டிங்கன்னா நமக்கு y கியூப் 2y கியூப். தென் நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் தான் வரப்போகுது. இப்போ பாருங்கள், இந்த 2/7 இந்த 1/2 மல்டிப்ளை பண்ணுறோம். 2/7 இந்த கோஎஃபிஷியன்ட் ரெண்டும் மல்டிப்ளை ஆகும். 2/7 இன்ட்டு 1/2.
2/7 into 1/2 போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன வரும் 1/7 இந்த ஒய் ஸ்கொயரும் மல்டிப்ளைனா நமக்கு y பவர் 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வருங்க ரைட்டுங்களா அப்போ 7y² மைனஸ் y³ 2 + 2y³ மைனஸ் 1/7 y பவர் 4 இங்கே லைட் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் இதில் இங்கேயும் y³ இருக்குது இங்கேயும் நமக்கு y³ இருக்குது இதை நம்ம என்ன பண்ணணும் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் y³/2னா என்ன மீனிங்கு இந்த y³/2ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது y³/2 அப்படின்னாலும் 1/2 y³னாலும் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா 1/2 y³னாலும் ரெண்டும் ஒன்று தான் நான் இதை மாற்றி நான் எழுதிடுறேன் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 y³ 1/2 y³ அப்படி வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லைட் டேர்ம்ஸில் வந்துருச்சு அப்போ இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும் ரைட்டுங்களா இந்த 1/2யும் அப்போ என்ன வரும் -1/2 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் ஆட் பண்ணுங்க -1/2 + 2 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ 2 அப்படின்னாலும் சரி 2/1னாலும் ஒன்று தான் ரைட்டுங்களா அப்போ நமக்கு எல்சிஎம் எவ்வளோ வரும் 2 வந்துடும் 2 1க்கும் சேர்ந்து 2 தான் வரப்போகுது எல்சிஎம் அப்போ நம்ம இந்த இடத்துல ரெண்டு டைரக்ட் மல்டிப்ளிகேஷனுங்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 1 -1 சைனோட தான் நீங்கள் எடுத்துக்கணும் சைனை விட்டுட்டு வந்துடாதீங்க -1/2னா -1/2 போடுங்க +2னா +2 போடுங்க ஓகே -1 × 1னா -1 2 2s are 4 +4 ரைட்டுங்களா ப்ளஸ் இருக்குது 2 2s are 4 அப்போ என்ன வரும் பாருங்க நமக்கு 3/2 பாசிட்டிவ்ல வருது நமக்கு அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க 7y² + 3/2y³ - 1/7 y பவர் 4 கரெக்டுங்களா இதுதாங்க இதுக்கான ஆன்சர் நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம் இப்போ பாருங்க இந்த கொஸ்டினுக்கான ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டையுமே இது சேம் கான்செப்ட் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இது ரெண்டுக்கு மட்டும்தான் நமக்கு லைட் டேர்ம்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு லைட் டேர்ம்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு நமக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் எந்த டேர்மாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிட்டு போகலான்னு சொல்லியிருக்கோம் இப்போ அந்த மாதிரி தான் பாருங்கள் இங்கே a² b² இருக்குது இங்கே a³ b³ c³ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அன்லைக் டேர்ம்ஸ் தான் அன்லைக் டேர்ம்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும் ரைட்டுங்களா பண்ணலாம்ல இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் மல்டிப்ளை ஆகும் எப்படி 1/27 இந்த 9/2 இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் மல்டிப்ளை ஆகிக்கும் அப்புறம் வேரியபிள்ஸ் எல்லாமே அதாவது அந்தந்த பேரோட மல்டிப்ளை ஆகிக்கும் ஓகே இப்போ 1/27 × 9/2 போட்டிங்கன்னா இந்த 9ம் 27ம் எத்தனை டைம் பாருங்கள் 3 டைம்ஸ் கண்ட்ரோல் ஆகும் ஓகே அப்போ ஆன்சர் இஸ் இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டா 1/3 2s are 6 1/6 வரப்போகுது நமக்கு 1/6 அதுக்கு முன்னாடி இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது ஸோ நமக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரப்போகுது 1/6 1/6 a² இங்கே க்யூப் இருக்குது நமக்கு என்ன வரும் அப்போ ரெண்டுமே பவர் ரெண்டு ஆட் ஆகிடும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரே மாதிரி இருந்ததுன்னா பேஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ரெண்டு ஆட் ஆகிடும் இங்கே a² a பவர் 5 வந்துடும் ரெண்டு ஆட் ஆகி இங்கே பாருங்கள் b² இருக்குது இங்கே b² இருக்குது அப்போ நமக்கு என்ன வரும் b பவர் ரெண்டு 2ம் ஆட் ஆனால் 4 நெக்ஸ்ட் இங்கே c கிடையாது இங்கே c மட்டும்தான் இருக்குது அப்போ c² இதுதாங்க அதுக்கு ஆன்சர் -1/6 a பவர் 5 b பவர் 4 c² இதுதான் அதுக்கு ஆன்சர் அப்படியே இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன் அதையும் பாருங்கள் -4x² into -6xy² into -5yz² இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது தான் நம்ம வச்சுக்கோம் ஓகேங்களா கரெக்ட் இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் இதோட முடிஞ்சிருச்சு இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மோனோமியல் இது ஆக்சுவலாக இது ரெண்டுமே மோனோமியல் ரைட்டுங்களா உள்ளுக்குள்ளே எத்தனை டேர்ம்ஸ் வேணாலும் இருக்கலாம் அதாவது நிறைய a² b² c² என்ன வேணாலும் இருக்கலாம் பட் இது எல்லாமே சேர்ந்து ஒரே டீம் ஒரே ஃபேமிலி இது மோனோமியல் ரெண்டு மோனோமியலை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா மூணு மோனோமியலை மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸி கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள் பாருங்கள் 4 6 5 இதை நீங்கள் மூணையுமே மல்டிப்ளை பண்ணணும் இந்த சைன் எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் தான் வரப்போகுது ஆன்சர் இஸ் மைனஸ் தென் இந்த 4 6 5 இது மூணையுமே மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள் 5 4s are 20 20 into 6 120 இப்போ x² x ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் x³ தென் y² y மல்டிப்ளை பண்ணால் y³
அதுக்கு அடுத்து z ஸ்கொயர். அப்போ மைனஸ் 120 எக்ஸ் கியூப் ஒய் கியூப் z ஸ்கொயர். இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இது ஒரு கொஷின். ஓகே ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். ஓகே, இந்த ஒரு கொஷின் பாருங்கள். இப்போ மைனஸ் 24/25 எக்ஸ் கியூப் இசட் இன்ட்டு போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இங்கே மல்டிப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்கலனாலும் இது ரெண்டுமே ப்ராடக்ட்டில் இருக்கிறதா தான் மீனிங். ஜஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே நடுவில் எதுவுமே இல்லைனா அது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா தான் நமக்கு அது மீனிங் ஆகுது. ஓகே, வேணும்னா போட்டுக்கலாம், தப்பு இல்லை. தென் மைனஸ் 15/16 இன்ட்டு எக்ஸ் இசட் ஸ்கொயர் ஒய். இது பாருங்கள் ஒரு மோனோமியல், இதுவும் ஒரு மோனோமியல். ரெண்டு மோனோமியலை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு ரெண்டு சைனையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நம்ம விட்டுருவோம், ரெண்டு மைனஸும் விட்டுருவோம். ரைட், அடுத்து 24/25. 24 கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 24/25 இன்ட்டு 15/16. ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டையும் நான் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டினில் என்ன பண்ணோமோ அதே தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ 15 and 25 பார்த்தீங்கன்னா இது 3 5s are 15, இது 5 5s are 25. 6 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 2 8s are 16, இது 3 8s are 24. இப்போ வேறு ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்கள். 3 3 5 2 எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ 3 3s are 9, 5 2s are 10. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது? 9/10 வருது. ரெண்டு மைனஸும் ப்ளஸ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டேன். அப்போ 9/10. இப்போ எக்ஸ் கியூப் எக்ஸ் ரெண்டும் மல்டிப்ளை ஆனால் எக்ஸ் பவர் 4. எக்ஸ் கியூபும் எக்ஸும் மல்டிப்ளை ஆனிச்சுன்னா எக்ஸ் பவர் 4. இசட் ஸ்கொயர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னா இசட் கியூப். தென் ஃபைனலி ஒய். ஓகே ஓகே, இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சருங்க. நீங்கள் வந்து ஒய்யை ஃபஸ்ட்டு முன்னாடி வச்சுக்கிட்டாலும் ஓகே, ஏன்னா ஒரு ஆர்டராக இருக்கணுன்றதுக்காக எக்ஸ் பவர் 4 ஒய் இசட் கியூப் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்குவோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, நோட்டிஃபிகேஷன் கிளியராக வரும். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.